ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். எமது அன்பு சீடர்களுக்கு இத்தருணத்தில் நிகழ்ந்து கொண்டுள்ள அற்புத நிகழ்வு என்பது விண்குலத்தோரால் போற்றப்படுகின்றது. 108 சிவத்துளிகளை ஏற்று பூஜிக்கும் அன்பு சீடர்களே, ஆதி சிவனும் ஆதி சக்தியுமே ஒரு மானுடன் சிரசிலிருந்து பரமாத்மாவினை நோக்கி பயணிக்கும் முதல் ஒளிப்பால துகள்களாகும். அவற்றையே யாம் 108 மானுட ஆன்மாக்களுக்கு ஈர்த்து அருளி உள்ளோம். இரட்டை துகள்களாக வெளியேறிய ஆன்மத் துகள்களை தங்களது உயிரினில் உணர்ந்து அறிவினில் ஏற்பவர்கள் புண்ணியம் புரிந்தவர்களே. இன்றைய விடியல் முதல் ஒற்றை துகளான சிவத்துளியே வெளிப்படும் உங்களுடைய ஒளிப்பாலத்தினை கடந்து விண் உலகத்தின் உலவுகின்ற எண்ணற்ற புண்ணிய ஆன்மாக்களின் ஆன்மத் துகள்களை யாம் ஈர்த்தே அருளவுள்ளோம். ஒளிப்பாலத்தை கடந்த நிலையில் சூரியனை சூழ்ந்து நிலைக்கும் எண்ணற்ற பாதரச துகள்களை யாம் உருக்கியே ஈர்த்து 108 மானுட ஆன்மாக்களோடு பிணைத்திடுவோம். உங்களுடைய ஆன்மத்துகளாக அன்றி சத்தியமான சிவ ஆற்றல்களாக அவை அமைந்திருக்கும். 108 பாதரச துகள்கள் அடங்கிய சிறு ஒளிப்பந்துகள் சூரியனை சூழ்ந்து இறை ஒளியினால் நிறைந்து தனித்து இயங்கிக் கொண்டிருக்கும். அனுதினமும் 108 பாதரச ஒளி துகள்களால் இணைந்து ஓர் அற்புத ஒளிப்பந்தாகவும் விண்மீனாகவும் நிலைக்கின்ற ஆற்றலை ஈர்த்து உருக்கி 108 ஒளி இழைகளாக உருமாற்றி எமது ஆத்மலிங்கத்தை ஏற்று பூஜிக்கும் ஆன்மாக்களுக்கு யாம் தனித்த ஒளி இழையாய் அருளிடுவோம். 108 பாதரச துகள்கள் அடங்கிய ஓர் சிவத்துளி எனும் விண்மீனை உருக்கி உங்களுக்கு அருளிடுவோம். அத்தகைய முதன்மையான ஓர் விண்மீன் என்பது அற்புத சக்தி வாய்ந்தது, அபூர்வமானது. முதன்மையாய் உங்களது ஆன்மத் துகள் அன்றி ஓர் விண்மீனின் ஆற்றல் உங்களை வந்தடையப் போகின்றது. அவ்விண்மீன் என்பது அரிய செயல்களை ஆற்றும். இன்றைய விடியலில் உங்களோடு கலப்புற உள்ள விண்மீன் என்பது ஸ்ரீ மச்சேந்திரர் எனும் விண்மீன் ஆகும். ஸ்ரீ மச்சேந்திர விண்மீனை உருக்கி 108 ஒளி இழைகளாக உருமாற்றி யாம் அனைத்து சீடர்களோடும் பிணைக்க உள்ளோம். எமது ஆத்மலிங்கத்தோடு இணைந்த உங்களது ஆன்மலிங்கத்தோடு கலப்புற்று உங்களது உயிரோடும் உடலோடும் கலந்து அதி அற்புத செயல்களை ஆற்றிடும். இவ்விண்மீனின் ஆற்றல் உங்களது உயிரினில் கலந்து உடலினிலும் கலந்து எத்தகைய செயல்களை ஆற்றுகின்றது என்பதனை நீங்களே உணர முற்படுங்கள். யாம் பின்னர் அதன் ஆற்றல் குறித்து விளக்கம் நல்கிடுவோம். பூரண ஆசிகள்.